Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து இப்போ கேரமல் சாஸ் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுப்புல ஒரு நல்ல கனமான pan எடுத்துக்கிட்டேன். இந்த panல நான் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கேரமல் சிரப் பண்ணுற வரைக்கும் அடுப்பு லோ மீடியம் இந்த ரெண்டுதுலையும் தான் மாறி மாறி வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது. நல்ல மெல்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். கரண்டி யூஸ் பண்ண வேண்டாம். சுகர் அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் மெல்ட் ஆகும். இந்த கேரமல் சாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேக், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லா ரெசிபிகளுக்கும் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பு பாருங்கள். நல்ல தேன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சர்க்கரையும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு தேன் நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கேக்குக்கெலாம் டெக்கரேட் பண்ணும்போது இந்த ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா க்ரீம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1:1 ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இப்போ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு பவுலில் இப்படி விட்டு பாருங்கள். நம்ம கேக்லாம் ட்ரிப்பிங் பண்ணுறதுக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி இந்த பவுலில் வச்சோடனே அப்படியே உட்காந்துருக்கு பாருங்கள். லைட்டாக சாய்ச்சா நமக்கு இப்படி இறங்கணும். இது ட்ரிப்பிங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.